ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சும்மா சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் சண்டே ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன எடுத்துருக்கோன்னா சிக்கன் ஃப்ரையும் சிக்கன் பிரியாணியும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கடாய் அண்டு குக்கர் எல்லாமே வந்து வச்சாச்சு, கேஸும் பற்ற வச்சாச்சு. நம்ம வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் ஃப்ரைக்கும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா மசாலாலாம் தடவி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் நெய் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா நெய்யிலே கூட சமைப்பேன் ஒரு வாட்டி. என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் அது மாதிரி பண்ணிப்பீங்க? எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி எல்லாருக்குமே தெரியும் தானே. சரி, சும்மா இந்த வீடியோ போடலாம் ஒரு vlog அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெய் போட்டாச்சு. அதேமாதிரி அந்த சைடு கடாயிலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆயிலெலாம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெய் காஞ்சதும் சிக்கன் ஃப்ரையை போட்டு பொரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த பக்கம் வந்து சிக்கன் ஃப்ரைக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து நெய் போட்டுட்டேன். நெய் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூனுக்கு கிட்ட போட்டுட்டேன். நான் வந்து எண்ணெய் ஊற்றலை, ஏன்னா எனக்கு எண்ணெய் வேணான்னு தோணுச்சு. அதனால் எண்ணெயை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் எண்ணெயை அப்படியே வச்சுட்டு நெய்யிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் நம்ம மசாலாலாம் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மசாலா எல்லாமே, அதாவது எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் பண்ணுவேன்ப்பா சிக்கன் பிரியாணி, அந்த மாதிரி தான். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணிவிடுவேன், ஒரே வேலையாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் பண்ணுற பிரியாணி ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷலாக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாலக்கீரை பிரியாணி பண்ணலான்ட்டு கீரை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதை அரைச்சி இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம். என்ன எப்படி வருதுன்னு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே நான் வந்து அதில் போட்டுட்டேன். அதில் போட்டுட்டு இப்போ ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்லைஸாக. ஸோ அது வந்து நம்ம அந்த ஆயிலில் இப்போ நம்ம ஆனியனை போட போகிறோம். ஸோ போட்டாச்சு. இது போட்டு முடித்த பிறகு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு டொமேட்டோ வந்து போடுவோம் இல்லையா. நம்ம எப்பயும் போல் எல்லாருக்குமே பிரியாணி தெரியும். ஸோ சும்மா ஒரு வீடியோ தான், ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன். திட்டாதீங்க எல்லோரும். இப்போ நான் வந்து ஆனியன் வதக்கிட்டே இருக்கிறேன். அந்த பக்கம் கடாய் காஞ்சிச்சுன்னா அதில் சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துருவேன். நாங்கள் திடீர்னு இப்படி தான் என்ன தோணுதோ அதை செஞ்சு போடுவோம் சும்மா. சரி, அது ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அப்படி தான் குலோப்ஜாம் வீடியோவும் போட்டோம். நைட் 2 மணிக்கு குலோப்ஜாம் செஞ்சோம் நானும் என் பையனும். வாமா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி நைட்டு 12 மணிக்கு மீன் வறுத்து சாப்பிட்றது, இந்தமாரி வீட்டில் ஏடா கூடமான வேலைகள்லாம் நிறைய பண்ணுவோம். நானும் என் பையன் என் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நைட்டு 2 o'clock பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இல்லைன்னா 3 மணிக்கு ஏதாவது சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்டைம் ஃபுட்டு நிறைய சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ பாப்பா வந்து நைட் ஷிஃப்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறா. ஸோ அவளுக்கு கண் முழிச்சிட்டு ஒர்க் பண்ணுறதுனால நைட்டில் பசிக்கும். பையன் ஒரு வாட்டி வந்து நைட்டில் தூங்க மாட்டான், அவனும் படிப்பான். ஸோ இப்போ நானும் வந்து ஆரி ஒர்க்கு, ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே போட்டுருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா நைட்டில் தூங்க மாட்டேன். வெடிகாலம் தான் 4 மணிக்கு தான் தூங்குவேன். ஸோ அப்போ நைட்டு பசிச்சுதுன்னா திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் போட்டு நைட்டில் சாப்பிடுவோம். இல்லை நாங்களே செஞ்சும் சாப்பிடுவோம். பசங்களே செய்வாங்க, நான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி பசங்களே செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நைட்டு ஃபுட்டு நாங்கள் நிறைய சாப்பிடுவோம், நாங்கள் 3 பேருமே. இப்போ நம்ம தக்காளியும் போட்டாச்சு, நல்லா வதங்கிச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் சிக்கனும் போட்டுட்டேன். சிக்கனும் போட்டு அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்ற வேண்டிதான். நீங்களும் சேர்ந்து சாப்பிட போகிறீங்க எங்கள் கூட. இப்போ நான் வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலான்ட்டு அதில் ஒரு 3 பச்சை மிளகாவும் அண்ட் அதேமாதிரி குக்கரில் ஒரு 3 பச்சை மிளகாவும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் செய்கிற பிரியாணி வந்து 1.5 கிலோ. ஸோ அதனால் வந்து 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சமையலில் ரொம்ப தெரியாது, ஏதோ லைட்டாக தான் சமையல் தெரியும். அதை வச்சு எதுவும் மேனேஜ் பண்ணிட்டு வரேன். மற்றபடி வந்து அதுக்கே நான் என் பசங்கக்கிட்ட திட்டு வாங்குவேன், நீ சரியாக சமைக்க மாட்டேன்னு வாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு ஒர்க் இருக்கும், ஆர்டர் இருக்குது, நான் போடுவேன். கிளாஸ் கரெக்டாக இருக்கும். காலையில் வந்துடுவாங்க 11 o'clock. வந்துட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஸோ நான் சமைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு கடகடன்னு போயிட்டு ஒர்க் பார்ப்பேன். ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆர்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம தக்காளி அண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் லெமன் போடுறேன். லெமன் போட்ட பிறகு ரைஸ்லேயும் நான் லெமன் எப்பயுமே சேர்ப்பேன். ஏன்னா நம்ம ரைஸில் லெமன் சேர்க்கும் போது என்னென்னா நமக்கு ரைஸ் வந்து உடையாது, அப்படியே விரைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸை ஊற வச்சுட்டு அதில் லெமன் ஒரு அரை
பழம் பிழிஞ்சு அதில் நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ரைஸ் வந்து அப்படியே விரைச்சிக்கிட்டு நிற்கும். நீங்கள் அப்படியே அதில் குக்கரில் போடும்போது உங்களுக்கு விரைச்சிட்ருக்கோம் ரைஸ் எல்லாமே உடையாத சான்ஸே கிடையாது. பாலக்கீரை கூட நான் வந்து அதில் போட்டு அரைச்சிட்டேன். அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா, அதுலேயே கீரையும் போட்டு நான் அரைச்சி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது நல்லா வதங்கின பிறகு அந்த கீரையும் ஊற்றி நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக. அந்த பக்கம் ஒரு பக்கம் சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நைட்டு ஃபுட்டு நாங்கள் நிறைய எடுத்துப்போம், நிறையா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் திடீர்னு பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடுவான் என் பையன். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நைட்டில். ஆனால் மார்னிங்கும் எழுந்துப்போம் கரெக்ட் டைமுக்கு. எத்தனை மணிக்குன்னா 11 மணிக்கு எழுந்துப்போம். என் பையன் காலேஜ் கிளம்பி போயிடுவான் 6 o'clock. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கேக் கிளாஸ் இருக்கும். அவள் கேக் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கா. நல்ல 11 o'clock அவள் எழுந்து கேக் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு வந்து என்னோடய கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் சமையல் பண்ணி திருப்பி சாப்பிடுவோம். ஆஃப்டர்நூன் சாப்பிடாது, மார்னிங் சாப்பாடு ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ஓடிட்டுருக்கிற பொழப்பே. என்ன பண்ணுறது. இப்போ இது வந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு உங்களுக்கு அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். போன பிறகு நீங்கள் வந்து எடுத்து நம்ம சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நீங்கள் அதில் வந்து போட்டுருங்க. சிக்கன் வாஷ் பண்ணதை ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க சிக்கனையும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து மசாலாலாம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து நான் வந்து வீட்லேயே அரைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து வாங்க மாட்டேன், வீட்லேயே அரைச்சிருவேன். பாருங்க, நடுவில் என் பொண்ணு வேறு எடுத்து அந்த சிக்கன் ஃப்ரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. செஞ்சு வச்சது அப்புறம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், காலியாக தானே செய்யும். அப்புறம் சாப்பாட்டுக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு ஆனால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சாப்பிடும் போது தான் தெரியும் இந்த பிரியாணி எப்படி இருக்கின்றனன்னு. இப்போ நான் வந்து புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து நம்ம அந்த சிக்கன் வதங்கியிருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அந்த புதினா வந்து போட்டுடலாம். ஸோ இந்த பிரியாணி வந்து நான் சும்மா நார்மலாக பண்ணி போட்டது தான். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா திட்டாதீங்க. ஏன்னா எனக்கு ஏதோ சமையலுக்கு தெரியும், ஏதோ சமைக்க தெரிஞ்சதில் ஒன்று பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நம்ம புதினா போட்டு நல்லா வதக்கின பிறகு சிக்கன் நல்லா வதங்கியிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெறும் மிளகாத்தூள் போடணும். அதாவது வெறும் மிளகாத்தூள் கூட பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்சி வச்சது தான் போடுவேன். ஏன்னா வந்து எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். கடையில் எதுவுமே நான் வாங்க மாட்டேன். கரம் மசாலா இருக்கட்டும், வெறும் மிளகாத்தூளாக இருக்கட்டும், எதுனாலுமே வீட்டில் அரைச்சி வச்சது தான். ஸோ இப்போ சிக்கன் ஃப்ரையும் ஒரு பக்கம் ஆகுது. நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி ஆன உடனே ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அது என்ன கேவலமாக இருக்கா நல்லா இருக்கான்ட்டு. நல்லா தான் இருக்கும், நல்லா தான் சமைப்பேன். ஓரளவுக்கு, ரொம்ப சமையல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப தெரியாது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி சமைச்சா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நான் சமைக்கிறதெல்லாம். இப்போ நம்ம வந்து தயிர் போட்டாச்சு. தயிரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்ட பிறகு சில்லி பவுடர் வந்து நான் சொன்ன மாதிரி நான் வீட்டில் அரைச்சி வச்சது தான் எடுப்பேன். ஸோ அரைச்சி வச்சுப்பேன். 1 kg மிளகா வாங்கி நானே அரைச்சி ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவேன். அது கூடவே காஷ்மீர் சில்லியும் ஆட் பண்ணி அரைச்சிருவேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரெட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அது வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் அதில் வந்து இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் மிளகாத்தூளே போட்டேன். ஏன்னா அதுவே போதும், காரம் அதிகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிக்கன் ஃப்ரை வேறு காரமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ரொம்ப ஸ்பைசி ஆகிடும், அப்புறம் திட்டுவாங்க பசங்க. அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ரைஸ் போடுவோம். அதுக்குள்ளே வந்து இந்த ஃப்ரையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ரைஸ் அதில் போடுறேன். நான் வந்து எவ்வளோ ரைஸ் எடுத்திருக்கேன்னா 1.5 கிலோ சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1.5 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் போடுறேன்.
இப்போ போட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எப்பயுமே குக்கர் மூடி போட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு குக்கர் சமையல் பிடிக்காது. அண்ட் அதேமாரி குக்கர் சாப்பாடும் பிடிக்காது. பருப்பும் நான் குக்கரில் வேக வைக்க மாட்டேன். ஏன்னா நான் குக்கர் வந்து யூஸ் பண்ணுவேன். குக்கர் மாதிரி, ஆனால் அது குக்கராக இருக்காது. மூடியெல்லாம் எங்கேயாவது இருக்கும். குக்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். தட்டு போட்டு மூடுவேன் எதுனாலுமே. பருப்பு கூட நான் அப்படி தான் வேக வைப்பேன். எப்படி வேக வைப்பேன்னா, அந்த காலத்து சமையல் எப்படி பண்ணுவாங்க, பருப்பு வந்து போட்டுட்டு அதில் வந்து காஞ்ச மிளகா, தக்காளி, இந்த டம்ளரில் தான் நான் எப்பவுமே தண்ணி ஊற்றுவேன். இந்த டம்ளரில் எனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டம்ளரு. இப்போ நான் 1.5 கிலோ அரிசி அப்படின்னா அதுக்கு வந்து 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 கிலோ அரிசிக்கு 3 டம்ளரு. ஸோ அதனால் வந்து 1/2 கிலோவுக்கு 1.5 டம்ளர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு 4.5 டம்ளர் அப்படி ஊற்றினேன்னா கரெக்டாக இருக்கும். அதில் இல்லைன்னா 4 தான் ஊற்றுவேன் மேக்ஸிமம். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அப்படிலாம் நான் வாங்கி பண்ணேன். அதுலலாம் வந்து வெறும் 3 தான் ஊற்றுவேன். ஏன்னா அது ரொம்ப குழஞ்சிரும். இது வந்து நம்ம நார்மல் யூனிட் அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரியாணி ரைஸு. அதனால் நான் வந்து இதுக்கு 4.5 ஊற்றிருக்கேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குக்கரில் பிடிக்காதுன்னு. எனக்கு குக்கர் பிடிக்கவே பிடிக்காது. எப்படின்னா குக்கரில் வந்து பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சா, நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அப்பத்துலேருந்தே வந்து குக்கர் சமையல் பிடிக்காது. அதனால் நான் பருப்பு, அப்புறம் அதில் வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயத்தூள், ஜீரகம் எல்லாம் போட்டு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு வேக வச்சு எடுத்து பருப்பு சட்டியில் கடைஞ்சி புளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி தான் வந்து நான் வந்து பருப்புலாம் கடைவேன் குக்கர் இல்லாமையே. ஸோ என் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தனாலும் எனக்கு கரெக்ஷன் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்ததுங்க. பாலக்கீரை பிரியாணி ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நல்லாவும் இருந்தது. காரம் எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தோம், பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது மாதிரி எப்பயாச்சும் நாங்கள் சும்மா வீட்டில் ஆர்டர்லாம் இல்லாத டைமில் இந்தமாரி நாங்கள் சும்மா ஃபன்னாக எடுத்து போடுவோம். சரி, அதை அப்படியே ஒரு விலாகாக எடுத்து போடுவோம் இந்த வீடியோஸ்லாம். ஓகே, பை பை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.